வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு மேற்பட்ட வீடியோஸு ஜாப்ஸு எல்லாமே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 200 வீடியோ போட்டிருந்தாலும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள வீடியோ தான். உங்களுக்கு ஜாப்ஸு எல்லாமே டெய்லி என்னென்ன ஜாப்ஸ்னு எல்லாமே அப்டேட் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்திருக்கு. 2024 வேகன்சி வந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா 7 ஜனவரி 2025 தான் ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். எவ்வளோ வேகன்சி, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு எல்லாமே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போலேருந்து நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் லிங்க் ஓப்பன் ஆனதை அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அக்னிவீர் வாயு உட்கொள்ளன்னு சொல்லி பல்வேறு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 2026க்காக இப்போயே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி இப்போயே வந்து ஜாப் இதுக்கு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சம்பளம், அடுத்த சம்பளம் நம்ம பார்க்கலாம். சம்பளம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 70% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன் ஹேண்டு 70% வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கையில் கொடுத்துருவாங்க. மீதி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் பிடிச்சி வச்சுருந்து லாஸ்ட்டாக கொடுப்பாங்க. செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா 33,000, அதில் உங்களுக்கு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,100 சொல்லியிருக்காங்க. மூணாவது இயர் பார்த்திங்கன்னா 36,500 சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,550 வரும். நாலாவது வருஷம் 40,000 சொல்லியிருக்காங்க. கைக்கு வந்து பார்த்திங்கன்னா 28,000 சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சேவா நிதி பேக்கேஜ் அப்ராக்சிமேட்லி 10,400 சேவா நிதி பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு நீங்கள் வேலை முடித்து நீங்கள் 4 வருஷம் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நீங்கள் முடித்து வெளியே போகிறப்ப உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா 10.04 லேக்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிப்பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணிதம், இயற்பியல் மற்றும் ஆங்கிலத்துடன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10+12 நீங்கள் வந்து பண்ணவங்க போல் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸுக்கு, மேக்ஸு இதெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 50% மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுக்குறேன், நீங்கள் படித்து பார்த்துங்க. வயது வரம்பு பார்த்திங்களா 1 ஜனவரி 2005 மற்றும் 1 ஜூலை 2008 இந்த 2 தேதிகள் உட்பட இடையே பிறந்த விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2005லையும் 2008லையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருந்தீங்களா இந்த ஜாபு உங்களுக்கு தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இயர்ஸுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கம்மியாக தான் இந்த ஜாபுக்கு வந்து போட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பரிசோதனை மெடிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்திங்கன்னா தேர்வு கட்டணம் வந்து 550 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 18% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட் பேங்கு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ மூலிமா நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிளான ஃபுல்லாக கிளியராக படிச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் கொடுக்குறேன். லிங்க் வந்து பார்த்திங்கன்னா 7/1/2025 ஓப்பன் ஆகும். நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும். அந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக கொடுத்துங்க. ஏன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதேமாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லாமே கொடுத்துக்கலாம். முக்கியமான தேதின்னு இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த முக்கியமான தேதி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் விண்ணப்பம் வந்து தொடங்குற தேதி 7/1/2025 சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பத்தின் இறுதி தேதி க்ளோசிங் டேட்டு பார்த்திங்கன்னா 27/1/2025 சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 20 நாள் தான் டைம் இருக்குது. அந்த 20 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதனால் நீங்கள் வந்து
டாக்குமெண்ட் எல்லாமே என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் வந்து இப்போயே ரெடி பண்ணிக்கங்க. அதுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே விட்டுருக்காங்க. இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வாய்ப்பு வருமா வராதான்னு சொல்ல முடியாது. இப்போ வந்துக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி நிறையா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.